ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரக்கடிக்க ஆசை பார்க்க அப்புறம் சரக்கடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம ரோகிணி வந்துட்டு அவங்க மாமா தலையில் நறுக்குன்னு கொட்டாத குறைய கொட்டி அவங்க வந்து நாளைக்கு உனக்கு இதுதான் டைலாக்கு, உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவருக்கு ஒரு டைலாக்கை சொல்லி கொடுக்கறதுக்குள்ள ஏன் ஆயுசு போகுது, இதுக்கு பேசாமல் நானே நடிச்சிட்டு போயிடலாமேன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களே. விடுங்க அடுத்த சீன் உங்களுக்கு சேர்த்து தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லி ஒரு வழியாக மறுநாள் காலையில் விடியுது. ஃபோன் வராத ஃபோனை வந்த மாதிரி கொண்டு போய் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கிளப்பிவிட ட்ரை பண்ணுறாங்க. இவர் மட்டன் கறியும் கைமாவும் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கிளம்ப மாட்டேன், சாப்பிட்டு தான் போவேன் அடம் பிடிக்கிறாரு. என்னையா இது மட்டன் கொடுத்தா தான் கிளம்புவேங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இது கறிக்கடைக்காரன் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கொஞ்சம் டவுட் வருது. அதுக்கு எப்படியோ எல்லாரையும் சமாளித்து ஒரு வழியாக கிளப்பி விட்டாங்க. இப்போ தான் ரோகிணி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உடனே முத்து என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் மாட்டுண்டான்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னைக்காவது மாட்டுற அன்னைக்கு பார்த்துக்கலாம் போப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜயாவும் கிளம்ப பிளான் போடுறாங்க. ஸ்ருதியும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் கிளம்பும் போது அப்போ பாட்டி சொல்லிட்டாங்க, இல்லை முடியாது, இருக்கணும், இன்னும் 2 நாள் இருங்க, பொங்கலுக்கு மாதிரி போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன ஒன்று எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. ஜெயிக்கிறவங்களுக்கு பெரிய கிஃப்ட் ஒன்று எல்லாரும் சரின்ட்டாங்க. எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா, என் மானமே உங்கள் 2 பேர் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க. அதாவது மனோஜ்கிட்டையும் ரவிட்டையும் சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரால் தான் நான் ஜெயிக்கணும், நீங்கள் தான் ஜெயிக்கணும், முத்து ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏம்மா அவனும் நீ பெத்த புள்ளதாம்மா, என்னம்மா இது இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட பாட்டி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு டீம் பிரிச்சு விட்டாங்க. அதாவது லேடிஸ் எல்லாம் ஒரு டீம், ஜென்ஸ் எல்லாம் ஒரு டீம்னு பிரித்து விட்டது மட்டும் இல்லைங்க, போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா உரி அடிக்கிற போட்டிங்க. அதாவது நம்ம ஸ்ருதி பார்த்தோன்னே கள்ள தூக்குறாங்க. இன்னும்மா அது யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் கள்ள தூக்குறியம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு நம்ம மனோஜ் கண்ணை கட்டி விட்டா, ஐயோ கண்ணாடி போட்டால் தான் எனக்கு கண்ணு தெரியும், கட்டி விட்டாலே எனக்கு கண்ணு தெரியாது, நீங்கள் போய் கட்டி விட்றீங்களேன்னு அவர் சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.